Good morning students. I am Nitya, Assistant Professor at Dr. SNS College of Education. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கால இந்திய சமுதாயத்தில் கல்வியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஆப்ஷனல் எஜுகேஷனுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னென்ன மாதிரியான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்குது, அது என்ன மாதிரியான கல்வி முறையை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும், ஆப்ஷனல் எஜுகேஷனுங்கிறது என்னென்ன, ஆப்ஷனல் விருப்ப பாடம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ ஆப்ஷனல் எஜுகேஷன் என்னென்ன, அந்த ஆப்ஷனல் எஜுகேஷன் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் கல்வி சரிங்களா. இதில் சமூக நீதி அடைய ஒரு வலுவான கருவி அப்படிங்கிறது தான் கல்வி அப்படிங்கிறது சமூக நீதி அடையிறதுக்கு ஒரு வலுவான கருவி அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியின் மூலம் சமூக நீதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு இந்திய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சமத்துவம், கண்ணியம் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்ய எந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அவங்களுக்கு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்திய அரசியலமைப்பு கல்வி சமூக நீதி அடையிறதுக்கு ஒரு வலுவான கருவியாக நம்மளுக்கு அமையிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த கல்வி சமூக நீதி இந்திய சமூகத்தில் வாழக்கூடிய அரசியலமைப்பு வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், கண்ணியம் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அமைகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக நீதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சமூக நீதின்னு சொல்கிறாங்க. இந்த சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் சமத்துவம் மற்றும் நியாயமான சரிங்களா நியாயமான வளமான விநியோகம், அதாவது பொருட்களை விநியோகம் பண்ணுறோம், ஒரு நல்ல என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் போய் சென்றடையணும், ஒரு நியாயமான விலை, எல்லாத்துக்கும் சுதந்திரம் கிடைக்கணும், எல்லோரும் சகோதரத்துவத்துடன் பழகணும், சமத்துவமாக நடத்தப்படணும், சாதி மதம் அப்படிங்கிறது வேறுபாடு காட்டக்கூடாது, கல்வியிலையும் சரி எந்த இடத்துலையுமே சரி அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த சமூக நீதி அப்படிங்கிறது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறவர் சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், இந்த மூணு இருக்கிற மாதிரி ஒரு மனித நேயத்தோடு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு சரிங்களா. இதுதான் சமூக நீதி அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பில் கல்வி உரிமைகள், நம்மளுக்குன்னு ஒரு கல்வி உரிமைகள்னு இருக்குது சரிங்களா. அந்த கல்வி உரிமைகள் என்னென்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிக்கல் 21A படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6லிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது செகண்ட் ஒன் ஆர்டிக்கல் 15(1), 15(3) அந்த பிரிவின் படி பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் பிற பின்தங்கிய சமூகங்களுக்கு கல்வியில் சமத்துவம், அதாவது சம உரிமை கொடுக்கணும், பெண் ஆண் அப்படின்னு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பார்க்கக்கூடாது. அதுக்கடுத்தது பின்தங்கிய மக்கள் ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் சமமான கல்வி முறை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 15(1)(A)(1) படியும் 15 பிரிவு 13 படியும் இந்த பெண் சமத்துவம் மற்றும் பின்தங்கிய மக்களுக்காக இது சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 46 பிரிவின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய சமூகங்களில் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அரசு அதிகமாக எல்லாத்துக்குமே ஒரு நிதி ஒதுக்குறாங்க, எல்லாத்துக்கு மேலேயும் கவனம் செலுத்துகிறாங்க, எல்லாத்துக்கும் கல்வி அப்படிங்கிறத போய் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்காக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் போட்டுகிட்டே தான் வராங்க இல்லைங்களா. இருந்தாலுமே அந்த 6லிருந்து 14 வயது வரை குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு கையெழுத்து போடுற உரிமையினாச்சும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் அப்படிங்கிறது போராடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் 46 பிரிவின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய சமூகங்களில் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்காக அரசு அதிகமான கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வியின் மூலம் சமூக மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது இல்லைங்களா. ஒரு அதிகமான இப்போ படித்தவன் இப்படி தான் இருக்கான், படிக்காதவன் இப்படி தான் இருக்கான்னு ஒரு மனப்பான்மை எல்லாத்து மத்தியிலையும் சமமாக இருந்துட்டு தான் இருக்குது இல்லைங்களா.
அதை மாற்றணும் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதார நிலை மாறணும். நம்ம பொருளாதார நிலை மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு என்ன தேவை, மூலாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்களை ஏற்படுது. அது மூலிமா நம்மளுக்கு சமூக மாற்றமும் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது வந்து அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 படி என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 படி கல்வி மூலம் சமூக நீதியை அடைய ஒரு விரிவான திட்டங்களை வழங்கி இருக்குது. சரிங்களா? அது போக அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் நவீன கற்றல் முறைகளையும் உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து என்ன 3 பிரிவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான கல்வி, தொழில்நுட்ப கல்வி, அதுக்கடுத்தது சமூக நீதி மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாத்துக்கும் தரமான கல்வி கொடுக்கணும், தரமான பொருளாதார வாய்ப்பு முன்னேற்றம் அடைய வந்து அவங்களுக்கு உறுதி செய்யணும், சமூக நீதி மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.